சி. ஜோசப் விஜய் எனும் நான் மக்களாகி உங்கள் முன்பு முதலமைச்சராக பதவியேற்கிறேன். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கனவு வந்துட்டு இருக்கும். அந்த கனவை வந்துட்டு நம்ம எந்த வழியில டச் பண்றோம், எந்த வழியில போறோம், யாரு கூட எல்லாம் நம்ம பயணப்படுறோம், எந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம், இப்படிங்கிறத பொறுத்துதான் வந்து நம்மளுடைய கனவு மெய்ப்படுமா மெய்ப்படாதா அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி தன் மேல வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அது தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி உலகம் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் என்னுடைய இலக்கை நோக்கி வந்துட்டு பயணப்பட போறேன். என் கூட என்ன நம்பி கூட வர்றவங்க வந்து தாராளமா வரலாம். நான் முன்னாடி போறப்போ உங்களையும் நான் விட்டுற மாட்டேன். உங்களையும் வந்துட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த கனவு அப்படிங்கிறது நம்ம இந்த கனவு நோக்கி தான் ஓட போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம யாருக்கிட்டையாவது ஆரம்பத்துல ஷேர் பண்றப்ப எல்லாருமே கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, உருவ கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மூஞ்சியா எவ்வளவு பெரிய இடத்த போய் உட்கார போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல உன்னால வந்து ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டெப்பு வச்சாலுமே வந்து அவங்க ஒண்ணு சும்மா விட மாட்டாங்க. அப்படியே வைக்க நீ ட்ரை பண்ணாலும் நீ அந்த ஸ்டெப்பு வைக்க போற அப்படிங்கறத ஒரு விஷயம் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்துட்டு உன்னை போட்டுருவாங்க. பட் அதையும் தாண்டி நான் வைப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி 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 ஏறுறப்பெல்லாம் வந்துட்டு அந்த சுத்தி இருக்கிற இடத்துலயுமே வந்துட்டு கண்ணி வெடி வைப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்மளை சுத்தி யார் யாரெல்லாம் கண்ணி வெடியெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த கண்ணி வெடிகளை எல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு தன்னுடைய சைலன்ஸ் மூலியமாகவும் இக்னோரன்ஸ் மூலியமாகவும் பேஷன்ஸ் மூலியமாகவும் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மூலியமா இக்னோர் பண்ணிட்டு அவர் அடுத்த லெவல் வந்து போயிட்டே இருந்தா அவருன்னு இல்லை யாராலும் போயிட்டு இருந்தா நமக்கான கனவை வந்துட்டு நம்ம ஒரு நாள் டச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் லிவிங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இனிமே அப்படிதான் கூப்பிடணும் போல. அண்ணான்னு சொன்னா கூட வந்துட்டு யாரா சண்டைக்கு வந்துடுவீங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் போயிட்டே இருக்கு. இவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றப்போ என்னடா இது இபிஎஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்கிறாரு, இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் ஐயா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்காரு. இந்த ஜாம்பவான்களுக்கு மத்தியில இவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. பொலிட்டிக்ஸ்க்கு வரப்பே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க போயிட்டு இவரோட துறையில போயிட்டு சாதிக்கணும்னு நினைச்ச பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சும்மா அங்கங்க அந்த கட்சி மட்டுமே பேருக்கு மட்டுமே நடத்திட்டு இருக்கிற நடிகர்கள் மத்தியிலுமே பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுங்க. நானே பல வருஷமா இருக்கிறேன். கூட்டம் எல்லாருக்குமே வரும். பட் அந்த கூட்டம்லாம் ஓட்டா கண்டிப்பா கன்வெர்ட் ஆகிற வாய்ப்பே கிடையாது. நானே வந்து இன்னைக்கு இறங்கலாம், நாளைக்கு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாட்கள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற. ஸோ இப்படி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் அவரை சுத்தி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தன்னுடைய கனவுக்கு தேவையான ஆட்களை கூட சேர்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு இன்னைக்கு அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டச் பண்ணிட்டாரு. ரொம்ப சொம்படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்க்கார் 2 படத்தை பார்த்த மாதிரியோ இல்ல வந்துட்டு இந்த வரக்கூடிய ஜனநாயகம் படத்தை வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வந்து இது இன்னொரு எக்ஸ்டர்னல் வெர்ஷனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. எத்தனை நாள் கனவு, எத்தனை அடி, எத்தனை விதி, எத்தனை திட்டு, எத்தனை பொறாமை, வஞ்சகம், கோபம், எத்தனை பேர் காலை வாரி விட்டுருப்பாங்க, எத்தனை பேர் தன்னுடைய துறையிலேயே இருந்துட்டு முதுகுக்கு பின்னாடி வந்து குத்திட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வந்துட்டு ஜெயிச்சு காட்டியிருக்கிறாரு. இது வந்து நான் ஜெயிச்சாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு தான். தமிழ்நாடு வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த நேரத்துல இந்த மாதிரி கால சூழ்நிலையில நம்ம இறங்கினா ஜெயிப்போம். அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய ரசிகர்கள் துணை இருப்பாங்க, ஆண்டவன் துணை இருப்பான். அதை தாண்டி வந்துட்டு மன வலிமை, தனக்குன்னு ஒரு மன வலிமை வேணும். நம்மளை இறங்கினா வந்து போச்சு நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்க. பர்சனல் அலிகேஷன்ல இருந்து எல்லாமே கண்டிப்பா செய்வாங்க. பட் அதையும் தாண்டி வந்துட்டு அந்த மனுஷன் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் சரி, அவரை ரசிச்ச ஃபேன்ஸுக்கும் சரி, குட்டி குட்டி நண்பா நண்பி, பெருசா வந்துட்டு பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீரோட தான் அந்த பதவியேற்பு விழாவை வந்துட்டு இன்னைக்கு பார்த்துருக்கோங்க. ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஏன் கண்ணீர் வருதுன்னே தெரியல, பட் கண்ணீர் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மனுஷனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்கு வரணும். இவரை மாதிரி வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும். இவரை மாதிரி என் பிள்ளைய வந்துட்டு நான் வளர்க்கணும். அட்லீஸ்ட் அதுல ஒரு பாதியாவது வந்துட்டு என் பிள்ளைக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட் வாழ்ற அந்த ஒரு சமகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம விட்னஸ் பண்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் இன்னொரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாருமே வந்துட்டு எப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது தெரியுமாடா, பொற்காலமா இருந்தது தெரியுமா, அப்படி ஒரு எறால நாங்க வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் சொன்னாங்க. அது மாதிரி நம்ம தாத்தா பாட்டியா இருப்போம் நம்மளுடைய பேரன் பேத்திகளுக்கு வந்து
அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில வந்துட்டு நாளைய தீர்ப்புல ஆரம்பிச்சு இப்போ வந்து கோட் வரைக்கும் இதுக்கு இடையில எவ்வளவு சர்க்கிள் இருந்தது, அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு சொல்றப்போ அது எப்படி இருக்கும். இன்னும் 30-40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒருத்தன் வருவான், இந்த மாதிரி ஒரு லெஜண்டோடைய லைஃப் ஹிஸ்டரி வந்துட்டு படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுப்பான். அதுதான் ஒரு சக்சஸ். நாவலா வந்துட்டு அவருடைய லைஃப் ஹிஸ்டரி வந்துட்டு நாவலா வரும், குட்டி குட்டி ஸ்டோரியா வரும், அனிமேஷனா வரும், யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க அவங்களுடைய பேருமே வந்துட்டு வரும். அந்த அந்த பீரியட்ல வந்துட்டு அவருடைய கட்சியில இருந்தவங்க, பெருசா சாதிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு 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 தலைமுறையும் தாண்டி வந்துட்டு ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி எத்தனை குடும்பங்களை வந்துட்டு அவர் வாழ வச்சிருக்கிறாரு. அவரை வச்சு எத்தனை ரசிகர்களுடைய குடும்பங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு வாழ போகுது. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு ஒரு ரசிகனுடைய ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஒரு வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு விமர்சகராகவோ இல்ல ஒரு ஒரு நார்மல் யூடியூபராகவோ வந்துட்டு என்னுடைய விமர்சனம் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒப்பீனியன் ஷேரிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ தமிழக முதல்வராக வந்துட்டு மாண்புமிகு திரு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுப்பேற்றுட்டாங்க. ஸோ பொறுப்பேற்றுட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல வந்துட்டு அவரை வந்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பீச், எக்ஸ்டர்னல் ஸ்பீச் வந்து இது பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா அவர் ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, ஒரு ஒரு சாதாரண அடிப்படை வசதிக்கு கூட வந்துட்டு கஷ்டப்படுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பையனா தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். ஸோ எனக்கும் பசி பட்டினி அப்படிங்கிறது என்ன தெரியும் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு எல்லா மக்களுக்குமே எம்ஜிஆர் எப்படி ஒரு பசி பட்டினி இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தாரோ அப்படி ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொல்லாம சொல்றாரு. என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு இந்த அடிப்படை வசதிகள், தண்ணி, கரண்ட்டு, ரோடு, மற்ற இந்த அடிப்படை வசதிகள், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அது மேலதான் இருக்கு. இப்ப இருக்கிற கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனா வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஒயிட் டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்துட்டு நான் உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய முதல் கையெழுத்தா பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா நுகர்வோர் குடும்பங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 500 யூனிட் கரண்ட் வந்துட்டு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய பாதுகாப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்க வந்துட்டு அவர் திட்டமிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போதைப் பொருள் ஒழிப்பு, போதைப் பொருள் குற்றங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட மற்றும் மாநகர அளவில் சிறப்பு படை அலகுகளை உருவாக்க ஆணையிட்டுள்ளது. ஸோ இந்த 3 ஆணைகள் தான் வந்துட்டு அவர் இன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் எலெக்ஷனுக்குள்ள ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னென்ன விஷயங்கள் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், பெண்களுக்கான இலவச பயணம், பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு, இதுல வந்துட்டு எல்லாமே வந்துட்டா. ஸோ அவரு சொன்ன விஷயங்களை வந்துட்டு செஞ்சுட்டாரு. இப்போ இதுலதான் வந்து சில குளறுபடிகள் வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரி குளறுபடிகள் அப்படின்னா வந்துட்டு இந்த 500 யூனிட்ங்கிறது யார் யாருக்கு ஃப்ரீ, எப்படி எல்லாம் ஃப்ரீ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரத்துடன் கூடிய கூடுதலாக 100 யூனிட் சேர்த்து மொத்தம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். தொடரும் சலுகை என்னன்னா வந்து 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். இந்த அரசாணை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இது வணிக பயன்பாட்டிற்கானது அல்ல, கமர்ஷியலுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க வீட்டு மின் நுகர்வோருக்கு மட்டுமே பொருந்தும். இதுல இன்னொரு பேக்ட்ராப் என்னன்னா, இந்த திட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக 1730 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் வளமையான நடைமுறைகளுக்கு மாறாக முதலமைச்சருடைய இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசாணை உடனடியாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் கை வைப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் வந்து கை வைக்க போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அந்த ஒரு குளறுபடிகளுக்கு நான் கொடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷனா வந்துட்டு இருக்கும். இது இல்லாம வந்து அவரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, தன்னுடைய கட்சி சார்பில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆட்டம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆஹா, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே நம்ம ஒரு ஆட்டம் போட்டுடலாம் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. மற்ற சென்டர் இந்த சென்டர்லாம் கிடையாது, ஒரே சென்டர் தான், பவர் சென்டர் வந்துட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. ஸோ ஓப்பன்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்தியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கவர்னன்ஸை
உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் சொன்ன இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க வந்து இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்க ஆல்ரெடி வந்து நாங்க சொல்லிட்டோம். அது எதற்காக அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்துட்டோம். இது நீங்க இந்த வெள்ளை பேப்பர்ல வெள்ளை இதுல வந்துட்டு நீங்க சில விஷயங்கள்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அதற்கான விளக்கத்தையுமே நாங்க ஆட்சியில இருக்கிறப்பவே கொடுத்துட்டோம். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நாங்க நிறைவேற்றிடும். அதே மாதிரி நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அது ஒரு 2 months டைம் எடுத்து அதுக்குள்ள வந்துட்டு நீங்க நிறைவேற்றணும். இது இல்லாம இன்னொரு சர்ச்சை என்னன்னா வந்து அவருடைய கூட்டணி கட்சியான நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தை பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல ஒளிபெருப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்தியா ஃபுல்லாவே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம புரோட்டோகால் ஃபாலோ பண்றோம். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்தே மதரம் ஒரு பதவியேற்பு விழாவில் ஒழிக்க செய்யணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பாடல் இருந்தா அதை வந்துட்டு ஒளிபரப்புவாங்க அப்படிங்கிறது. எவ்வளவோ பதவியேற்பாளர்லாம் வந்துட்டு தன்னுடைய மாநிலத்துடைய அந்த ஒரு பாடல்களை கூட ஒளிபரப்பாம இருந்திருக்காங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடையாது. பட் மூன்றாவது ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்வீட் போட்டிருக்கிறது தான் இப்போ ஒரு சர்ச்சையா இருக்கு. பட் அதை தாண்டி வந்துட்டு அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இக்னோர் பண்ணிட்டு அவர் வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாரு. மேபி அவருடைய ஐடி விங் வச்சு அது என்ன, அதற்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அசிஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நிர்வாக மாற்றங்கள் இப்போதைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வந்திருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க, முதல்வர் தனது பணிகளை தொடங்கியவுடன் உயர் அதிகாரிகள் மட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். யார் யாருன்னா பி செந்தில்குமார் ஐஏஎஸ், இவர் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் இவர் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டவர், பணியாற்றியவர். லட்சுமி பிரியா ஐஏஎஸ், இவர் முதலமைச்சரின் இரண்டாவது செயலாளராக, அதாவது சிஎம் செக்ரட்டரி செகண்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஆதி திராவிட நலத்துறை செயலாளராக இருந்தவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கனெக்ட் ஆகுங்களா? ஸோ இந்த மாற்றங்கள் புதிய அரசின் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றன. எதிர்காலத்தில் இன்னும் பல மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் பார்த்தீங்கன்னா மாற்றப்படலாம். மினிஸ்டர் லிஸ்ட் வந்துட்டு சும்மா எக்ஸாக்டா இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு வந்துருச்சு. அந்த மினிஸ்டர் லிஸ்ட்டுக்கு அவங்களுடைய எந்தெந்த துறையெல்லாம் இது பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்துட்டு இனிமேல் வரும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் அவர்களுடைய ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப எங்க வந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ இது வந்து எண்ட் கிடையாது. இது வந்து இட்ஸ் நாட் அ எண்ட், இட் இஸ் அ பிகினிங்ல நம்ம வந்துட்டு அந்த எரால இருக்கோம். சும்மா நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்றது, இப்போ விஜய் அவர்கள் வந்து சரி முதல்வர் அமைச்சர் திரு விஜய் அவர்கள் இனிமேல் இப்பயோ இது ஒரு பிரச்சனை, இதை வந்துட்டு சொல்லதான் பழகும் போல அண்ணனே சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்பதான் வச்சிருக்கிறாரு. எல்லாருக்குமே வந்து அவர் சினிமா விட்டு போறாரு அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. இனிமே வந்து நமக்கு டெய்லி அப்டேட்ஸ் தான். அவர்களுடைய படம் வந்து எப்போ வருது, சாங் எப்போ வருது, ஃபர்ஸ்ட் சாங், ஃபர்ஸ்ட் லுக்கு, எப்போ ஆடியோ லான்ச் வரும், எப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவருடைய ஓப்பனிங் ஷோவுடைய டிக்கெட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி வந்து வருஷத்துக்கு ஒரு வாரம், ஒரு 10 நாள், ஒரு மாசம் இருக்கும் அந்த செலிப்ரேஷன். மொத்தமா நீங்க டேஸ் கால்குலேட் பண்ணாலே ஸோ அந்த 20 நாள் செலிப்ரேஷன் வந்து இனிமேல் வருஷம் இல்லை, ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பா முதல்வன் படத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு முதல்வர் வந்து நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினைச்சோமோ அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் நமக்கு கிடைச்சாருன்னு நான் நம்புறேன். அவர் முதல்வன் ஸ்கிரிப்டை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம வந்து ரீல்ல தான் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம், ரியல்ல வந்துட்டு அவரை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். டெய்லி அப்டேட்ஸ் தான். டெய்லி வந்து நம்மளுடைய ப்ரெஷருமே பார்த்தீங்கன்னா ஏற போகுது, இறங்க போகுது. எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ண போறாரு, அந்த 3வது இடம் பிடிச்ச அந்த கட்சி தலைவர் என்ன பண்ண போறாங்க, கூட்டணியில இருக்கவங்க என்ன பண்ண போறாங்க, யாரெல்லாம் வந்து ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு யாரெல்லாம் பின்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எம்எல்ஏஸ்ல வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த எம்எல்ஏஸ்ல வந்து இடையில விட்டுட்டு போறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் இல்லையா? இதெல்லாம் ஓப்பனா சொல்றதால என்னடா ஒரே நாள்ல வந்து நீ இவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற அப்படின்னு கிடையாது. ஒரு சாதாரண ரசிகனா இருக்கக்கூடிய எனக்கே வந்துட்டு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, இவ்வளவு விஷயத்த வந்துட்டு நான் அனலைஸ் பண்றேன்னா அந்த சீட்டு எப்படிப்பட்ட சீட்டு. ஸோ பவரான ஒரு ஆள் வந்துட்டு அந்த சீட்ல வந்து உட்கார்றப்போ அந்த சீட்டுக்கே ஒரு பவர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த சீட்ல வந்துட்டு உட்கார்றப்போ அந்த ஒரு ஃப்ரேம் வந்துட்டு ஒண்ணு இருக்கும். இதுதான்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒண்ணு இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் ரசிச்சேன். அந்த ரசிகனா வந்துட்டு நான் எக்ஸைட்டிங்கா சில விஷயங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நிறைய அரசியல் இருக்கு நமக்கும். காலம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. டாடா. டேக் கேர். பை பை.